இந்த டயோட் பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் அந்த டச் பண்ணிங்கன்னா யூ கேன் see that வீடியோ. அந்த வீடியோவில் ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா அந்த V0 அப்படின்றதோட மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னு. ஸோ தட் we can figure it out as a 5 voltage. நம்ம வந்து அது 5 volt அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஷார்ட்ஸோட எய்ம் என்னென்னா அந்த V0 அப்படின்றதில் ஃபார் திஸ் இன்புட் வேவ் ஃபார்ம் வாட் இஸ் த அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஸோ அந்த V0ல வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் வில் பி மை V0. ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெட்டராக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னால் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போது ஐ அஸ்யூம் திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். இந்த கேஸில் இந்த டயோட் எப்படி இருக்குன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், ஏன்னா ஹையர் பொட்டன்ஷியல். இந்த டயோட் எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ திஸ் வில் பி ஓப்பன் சர்க்யூட், திஸ் வில் பி ஷார்ட் சர்க்யூட். ஸோ ஷார்ட் சர்க்யூட். அப்போது எனக்கு இந்த பாயிண்ட் ஹையர் பொட்டன்ஷியலாக இருக்கும், இந்த பாயிண்ட் லோயர் பொட்டன்ஷியலாக இருக்கும். இப்போது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இட் வில் கோ லைக் திஸ், இந்த டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் இன் திஸ் பிரான்ச். அதே இந்த பிரான்ச்சில் வந்து நார்மலாக அது வந்து இப்படி போயிட்டு நெகட்டிவோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. நான் அசியூம் பண்ணுறேன் என்னென்னா இது வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்குது அப்படின்னு. மல்டிமீட்டர் வைக்கும்போது இட்ஸே மல்டிமீட்டர் இப்படி வைக்கும்போது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ தட் ஐ கேன் அசியூம் திஸ் இஸ் பாசிட்டிவ் சைக்கிள். இதே ரிவர்ஸ் பயாஸில் பாருங்கள், வயலட் கலர் எடுத்துக்கிறேன். ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்றது இந்த சைக்கிள். இதில் எனக்கு இது நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாக இருக்கும். அட் த டைம் இந்த ஆல்ரெடி ஃபார்வர்ட் பயாஸில் இந்த டயோட் இப்போ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ தட் வில் பி ஓப்பன் சர்க்யூட். இந்த டயோட் வில் பி இந்த ஃபார்வர்ட் பயாஸ் ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட் ஆகி இங்கே எனக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். இப்போ எனக்கு இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். இப்போ சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகுனா ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இந்த டயோடில் இந்த டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபார் போத் பாசிட்டிவ் சைக்கிள் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் சைக்கிள் இந்த V0 எப்படி இருக்குன்னா கரண்ட் டு த V0 ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை பாசிட்டிவ் சைக்கிளாக அசியூம் பண்ணிங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் சைக்கிளாக தான் இருக்கும். சரி, இது ஏன் கீழே வரல அப்படின்னா இது வந்து நீங்கள் மல்டிமீட்டர் எப்படி பிடிக்கிறீங்க அப்படி அதை பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி லைக் பாசிட்டிவாக இருக்கும். இல்லை நீங்கள் டெர்மினல் மாற்றிக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட்ஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ் இஸ் 5 volt. தேங்க்யூ.